பிரதமர் நேரடியாக சந்திக்கிற போதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு வந்துருக்கீங்களா, இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. கச்சத்தீவு தீர்மானம் குறித்து சட்டசபையில் அதிமுகவினர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்லை 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற போதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு வந்துருக்கீங்களா, இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. இதை கடிதம் நான் கேட்குறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்பதற்காக விரைவில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இலங்கைக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தீர்மானத்தை முக்கியமாக நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஏகமானதாக பாரதிய ஜனதா கட்சி கூட இதை ஆதரித்திருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். எனவே இதில் எந்த சர்ச்சையும் வர வேண்டாம் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு 2 தரப்பிலும் பேசி அந்த பெயரை குறிப்பிட்டு பேசிய அந்த 2 பேரையும் நீக்கிவிட்டால் சரியாக போய்விடும் என்று நான் கருதுகிறேன். பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமரிடத்தை வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன். மனுவாகவும் கொடுத்துருக்கிறேன், பெட்டிஷன் கொடுத்துருக்கிறேன், கோரிக்கை அடங்கிய அது எல்லாம் ஆதாரங்களும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை விட வேறு என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கும்போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும்போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் பேசலைன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை. அம்மையார் அவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச சொன்னேன். அதில் என்ன தவறு இருக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.